நல்ல குட்டி கத்திரிக்காவை எடுத்து இந்த மாதிரி கத்திரிக்காய் குழம்பு செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ இதில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு 4ஆக வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அடுத்தது எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இது எந்த அளவுக்கு வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அடுத்தது மிக்ஸி ஜாரில் வெங்காயம், தக்காளி இதை வந்து இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு அடுத்தது கடையில் வந்து எண்ணெய் ஆல்ரெடி வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அந்த எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் கடுகு, வெந்தயம், சீரகத்தூள் நான் சேர்த்துருக்கேன். சீரகமாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாத்தூள் எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்துருங்க. கலந்து விட்டுட்டு ஒரு எலுமிச்சைப்பழம் அளவுக்கு புளியை வந்து நல்லா கரைச்சி சேர்த்துக்கோங்க. ரொம்ப புளிப்பு இந்த குழம்புக்கு தேவையில்லைங்க. இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கோங்க. அடுத்தது சோம்பு தூளும் கொஞ்சம் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்ச அப்புறமேட்டு நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சிருக்க கத்திரிக்காய் வந்து பொறுமையாக சேர்த்துடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நல்லா மூடி வச்சுருங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் செஞ்சாங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஆகிடும். இது கொஞ்சமாக வெல்லம், பெருங்காயத்தூளை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அவ்வளோதாங்க, டேஸ்டியான கத்திரிக்காய் குழம்பு ரெடி. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.